234 தொகுதியிலும் தனித்துப் போட்டியிடுவோம். திருச்சியில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பேட்டி. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியினுடைய கொடியை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வருகின்ற 26ஆம் தேதி மதுரையில் கட்சியின் தொடக்க விழா நடைபெற உள்ளது. எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையானது இளைஞர்களின் நலன், மகளிர் முன்னேற்றம், தொழிற்சாலைகள், புதிய அணைகள் கட்டி நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும், விவசாய விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் வழங்க வேண்டும், மீனவர்களை நலனை காக்கும் வகையில் இந்திய கடற்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். ஒருமித்த கருத்துள்ள கட்சியுடன் கூட்டணி அமைப்போம். எங்களது கூட்டணி வலிமையாக அமையும் என எதிர்பார்க்கிறோம். திமுக ஆட்சி திருப்திகரமாக உள்ளது. 25 சட்டமன்ற தொகுதிகளில் எங்களுக்கு அமைப்பு வலுவான கட்டமைப்புடன் உள்ளது. எங்கள் கொள்கையை கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோம். விஜய் வருகை எழுச்சியாக உள்ளது, வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி கொடியினை திருச்சியிலே நாங்கள் கொடியினை அறிமுகம் செய்து உள்ளோம். வருகின்ற 26ஆம் தேதி மதுரையிலே எங்கள் கட்சியின் தொடக்க விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள், கழக தொண்டர்கள் மத்தியிலே கட்சி தொடக்க விழாவை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். பல்வேறு பிரதானமான கொள்கைகளை முன்னிறுத்தி நமது மக்கள் முன்னேற்றக் கழகமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கொடியில் இருக்கக்கூடிய பச்சை நிறமானது நம்முடைய தேசத்தின் பசுமையையும் விவசாய மேம்பாடையும், எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையான தூய நீர், தூய காற்று, தூய மண்வளத்தை குறிக்கக்கூடியதாகவும், அதேபோல் மஞ்சள் நிறம் மங்களகரமான செழிப்பையும், பொருளாதார மேம்பாட்டையும், உடல் ஆரோக்கியத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை நாங்கள் கொடியின் நடுவில் வைத்திருக்கின்றோம். அதேபோல் சிகப்பு நிறம் என்பது வல்லமையுடன் அத்தனை விஷயங்களிலும் போராடி வெற்றியை பெறுவதும், நம்முடைய தேசத்தின் இராணுவ பலத்தை வலியுறுத்தி சிவப்பானது அமைந்திருக்கிறது. நடுவிலே கட்டை விரலை உயர்த்தி இருக்கக்கூடிய குறியீடானது வெற்றியின் குறியீடாக, ஒட்டுமொத்த தேச மக்களின் வெற்றிக்கான குறியீடாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே கொடி விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மங்களதேவி கண்ணகி தேவி அவர்களுக்கு பூம்புகார் மண்ணில் இருந்து கண்ணகி தெய்வமாக அமைந்திருக்கக்கூடிய தேனி மாவட்டம் தமிழக எல்லை பகுதியான பளியங்குடி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்ட வேண்டும், புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி கோயிலை கட்ட வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி 3 நாட்களும் அம்மனை தரிசிக்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்திட வேண்டும் என்று கண்ணகி நீதி யாத்திரையை வரும் டிசம்பர் மாதம் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, துவக்க விழா மாநாடு இல்லை, பிரதானமாக தமிழகம் முழுவதிலிருந்து நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கோம். ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் மாநாட்டில் கலந்துக்குருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். துவக்க விழாவில் கலந்துக்குவான்னு எதிர்பார்க்குறோம். கட்சியில் கொள்கை தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம். இப்போ மண் மாசுபட்டு வருது, காற்று மாசுபட்டு வருது, நீர் மாசுபட்டு வருது. எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய காற்று, தூய மண், தூய நீரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரதானமான கொள்கையாக வைத்திருக்கோம். அதே மாதிரி இளைஞர்கள் மேம்பாடு, மகளிர்கள் மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம், அதே மாதிரி தொழில் சார்ந்த கல்விகள்,
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த கல்விகள், புதிய அணைகள் 5 அணைகள் வந்து கட்டணும், நீர் ஆதாரங்களை பெருக்கணும், விவசாயத்துக்கான நீர் ஆதாரங்களை பெருக்கணும், விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் அமைத்து கொடுக்கணும். அதே மாதிரி மீனவர்கள் நலனை காக்கக்கூடிய வகையில் இந்திய கடற்படையில் மீனவர்களுக்கான அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களை கட்சியோட பிரதான கொள்கையாக வைத்திருக்கோம். அதாவது ஒருமித்த கருத்து உள்ள கட்சியுடன் கூட்டணி அமைத்து வலுவான கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். திருப்திகரமாக இருக்கு. நாங்கள் வந்து நேதாஜியை வந்து முன்னுதாரணமாக வச்சுருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜியை வந்து முன்னுதாரணமாக வச்சுருக்கோம். ஒத்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, ஒத்த கட்சியுடன் எங்களுடைய கருத்துக்களுக்கு எங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்த கருத்து உடைய கட்சியுடன் கூட்டணி வைப்போம். வலுவாக 234 தொகுதியிலும் சுமார் ஒரு 30,000 ஓட்டுக்கு மேலே எங்களுடைய ஓட்டு வங்கி இருக்குது. கடந்த 16 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய அமைப்பை வந்து நடத்தி கொண்டு இருக்கோம். எங்களுடைய அமைப்பை வந்து ஒரு தேசிய அமைப்பாக இது வரைக்கும் நடத்திருக்கோம். கர்நாடகா மற்றும் கேரளா அனைத்து பகுதியிலும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் பொறுப்பாளர் இருக்காங்க. எல்லா கிராம நகர ஒன்றியத்திலும் எங்கள் பொறுப்பாளர் இருக்காங்க. 234 தொகுதியிலும் நன்றாக வலுவாக இருக்கின்றோம். இல்லை ஒத்தாக தான் சொல்கிறேன். ஒத்த கருத்துடன் நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய கொள்கையை ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சிக்கும் அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே வந்து இருப்பதில் வந்து எங்களுக்கு இல்லை. இன்றைக்கி இல்லை, நிறையா கட்சிகள் பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை விட்டுட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை விட்டுட்டு இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்கிறது, அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்கிறதே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. நாங்கள் அடுத்தடுத்த அரசியல் கட்சியை குறை சொல்வதை விட மக்களுக்கான முன்னேற்றம் மக்களுக்கான நலன் என்ன என்பதை முன்னிறுத்தி தான் எங்கள் அரசியல் கட்சியை நாங்கள் செயல்படுத்தப்போம். எங்கள் அதிகார உரிமையை பெறணும், மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா அரசியல் அதிகார உரிமைகளை பெறணும். இல்லைங்க, நாங்கள் ஜாதி அமைப்பில் இருக்கிறப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்கிற மாதிரி நன்மை செய்கிறத நாங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் முன்னின்று நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். சுமார் 1 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசியை வந்து எங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் முன்னாடி இருந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 25 சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்குது, வலுவான வாக்கு வங்கி இருக்குது. பிரதானமாக அந்த 25 தொகுதியை நாங்கள் மையப்படுத்தி பண்ணுறோம். நிச்சயமாக எந்த கட்சியும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கல, ஒத்த கருத்து இல்லைன்னா 234 தொகுதியிலும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம். நல்ல ஒரு எழுச்சி, அருமையான எழுச்சி, விஜயோட எழுச்சி நல்ல ஒரு அருமையான ஒரு எழுச்சி, வரவேற்கத்தக்கது.